தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம பரம இளமதி மேல காதல் வயப்பட்டு மார்க்கெட் ஃபுல்லாவே டான்ஸ் ஆடிக்கிட்டும், ரொமான்ஸா பேசிக்கிட்டும் சுத்திக்கிட்டே இருக்கிறாப்புல. அங்க இருக்கிறவங்கலாம் பரமனோட மாற்றத்த பார்த்து கிண்டல் அடிக்கிறாங்க. பரமனும் அப்படியே வெட்கப்பட்டுக்கிட்டு, காதல்னா என்ன? அப்படி இப்படின்னு அங்க இருக்கிறவங்க கிட்டலாம் கேட்டுக்கிட்டு, சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. இந்த பக்கம் இளமதியோட அம்மாவ கோயில்ல நம்ம தலைவரு மீட் பண்றாப்புல. எஸ்ஐ ரிஷி மீட் பண்றாப்புல. அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி, என்னோட அம்மா, அப்பா ஏன் இப்படி பண்ணுனாங்கன்னு தெரியல. அவங்க எதுக்காக ரூம்ல அழைச்சிட்டு போய் இதெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இளமதிய ரொம்ப புடிக்கும். அப்படி இப்படின்னு இளமதியோட அம்மாகிட்ட நல்ல விதமா பேசி, இளமதியோட அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உனக்கும் இளமதிக்கும் கல்யாணம் நடக்கும். நான் இளமதிய கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன் இளமதிகிட்ட அப்படிங்கிற மாதிரி இளமதியோட அம்மா ரிஷிக்கு வாக்கு குடுத்துட்டு போறாங்க. இதுதானே இந்த ரிஷிக்கும் தேவை. ரிஷி ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் இளமதியும், இளமதியோட அப்பாவும் பேசிக்கிறாங்க. அவங்க எத பத்தி பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "அம்மா வர வர என்னைய கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க" அப்படின்னு இளமதி சொல்ல, "இந்த விஷயத்துல நானும் உங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். நீனும் கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா?" அப்படின்னு இளமதியோட அப்பா சொல்ல, அப்பதான் இளமதி தான் கண்ட கனவ சொல்றாங்க. அதாவது லீலாவதியோட தம்பி வந்து இளமதிய கத்தியால குத்துனாப்ல இல்லையா கனவுல. ஸோ அத சொன்ன உடனே, "இன்னுமா நீ அத மறக்கல?" அப்படின்னு சொல்ல, அங்க வந்த லீலாவதி, "ஆமா நீ பண்ணுன பாவத்துக்கு இதுவும் வேணும், இன்னும் வேணும்" அப்படின்னு சொல்லி பயங்கரமா இளமதிய பிடிச்சு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. திட்டிப்புட்டு போனதுக்கப்புறம், "இந்த பிரச்சனைக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்ல. உன் மேல எந்த தப்பும் இல்ல" அப்படின்னு அந்த லீலாவதிக்கு தெரிஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பேசுதுன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல. ஆக மொத்தத்தில எப்பயோ ஒரு ஃப்ளாஷ்பேக் வரப்போகுது. அதில மிகப்பெரிய சம்பவம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நல்ல தெளிவா தெரியுது. இந்த பக்கம் நம்ம பரமன் வந்து பார்த்தீங்கன்னா, இளமதியோட ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு அப்படியே ஜாலியா "ஐ லவ் யூ இளமதி" அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. அது மட்டும் இல்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் போட்டு ரவுடிங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காதல் திருமணம் காதலிக்கிற மாதிரி எந்த படமாச்சும் இருக்கா? அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில அந்த படத்தெல்லாம் போட்டு பார்க்க போறாப்புல அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து கலாமா வேறயா பரமனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க எதுக்காக ஃபோன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பரமனுக்கு கல்யாணம், உனக்கு பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. நம்ம பரமன் ஷாக்கிங்கா இருக்காப்புல. என்ன அவங்க மனசுல இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இங்க இளமதியோட அம்மா வந்த உடனே இளமதியையும், இளமதியோட அப்பாவையும் கூப்பிட்டு வச்சு, இளமதிக்கு நான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க. இளமதி பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு.